ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதில் எப்படி தேங்காய் சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிற டிப்ஸும், உங்களுக்கு வாரம் ஃபுல்லாகவே சமையல் செய்வீங்களே, அது என்ன செய்யலான்றதை பற்றின குழப்பம் இருக்கலே. ஆனால் நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குழப்பமே இருக்காதுங்க. இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக ஒவ்வொரு நாளைக்கும் விதவிதமாக சமைக்கலான்றதுக்கான டிப்ஸ் இருக்குது. மேலும் உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிப்ஸ் என்னன்னா, நம்ம பிரெட் ஆம்லெட் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யறதுக்கான டிப்ஸ் தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு நல்லா முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கணும். முட்டையை அடித்து எடுக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவு நம்ம பால் ஆட் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப ஃப்ளஃபியாக டேஸ்ட்டாக உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணிட முடியும். அதே போல் இதில் நம்ம நிறைய மசாலாவும் ஆட் பண்ணணுங்க. நம்ம இது போல் மிக்சரில் ஆட் பண்ணுறதுக்கு சீஸுமே நம்ம நடுவில் வச்சு பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணணும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சோயா சாஸ், சில்லி சாஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்பொழுது ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டை உங்களுடைய பிரெட் ஆம்லெட்டுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம இது போல் பிரெட் ஆம்லெட்டுக்கு முட்டையை தனியாக நம்ம ஒரு பவுலில் போட்டு அடித்து எடுத்துக்கிறோம். இது பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நம்ம அடித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணி நம்ம இது கூட அடித்து எடுத்தோம்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இது போல் ஃபோல்ட் பண்ணிடணும். நடுவில் நம்ம சீஸ் இதெல்லாம் நம்ம வைக்கிற டேஸ்ட் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம பிரெட் ஆம்லெட்க்கு சோக் பண்ணும்பொழுது 5 to 6 செகண்ட் மட்டும்தாங்க நம்ம சோக் பண்ணி எடுக்கணும். அதிக நேரம் நம்ம சோக் பண்ணி எடுக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பேன் ஹீட் பர்ஃபெக்டா நம்ம வச்சிருக்கணும். பேன் மீடியம் ஃப்ளேம்ல தான் நம்ம வச்சு சமைக்கணும். ஹை ஃப்ளேம்ல நம்ம வச்சு சமைச்சோம்னு சொன்னா இந்த முட்டை கருகி போயிடும். உங்களுக்கு பிரெட் ஆம்லெட்டும் டேஸ்டா வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால ஹை ஃப்ளேம்ல வைக்காம நீங்க லோ ஃப்ளேம்ல மட்டும் வச்சீங்கன்னா ரொம்ப நல்ல கருகாம உங்களுக்கு டேஸ்டா பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒரு ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் நம்ம பட்டர் ஆட் பண்ணணும். ரொம்ப பர்ஃபெக்ட் டேஸ்டோட உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம மீன் வாங்கி ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணி எப்படி சமைக்கிறதுங்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க. நம்ம எப்பவுமே மீன் வாங்கினா அது கூட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா நம்ம அது கூட நல்லா சோக் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி எடுக்கணுங்க. அது போல மீன் நடுவில் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடணும். இது போல குடல் இருக்கு இல்லையா, அந்த குடலோட வச்சோம்னா ரொம்ப கெட்ட வாசனை அதிகமாக வருங்க. அதனால நடுவில் இருக்க இந்த குடலெல்லாம் நல்லா நீட்டாக கிளீன் பண்ணி எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. மீன் வாங்கும்போது நான் சொல்ற டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கி பாருங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கடல் வாசனை வருங்க. ஆனால் ரொம்ப அதிக அளவு பேட் ஸ்மெல் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மீனை நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப பழைய மீனாக இருக்கும். அதே போல் கண்ணுமே ரொம்ப நல்லா பிரைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மீன் புதுசான மீன். அதனால நீங்கள் அது போல் மீனை மட்டும் வாங்குங்க. ஆனால் கண் மங்களாவோ அப்படி இல்லை ரொம்ப உள்ள அழுத்தப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அதை போல் மீன்களை நீங்கள் வாங்காதீங்க. தோலுமே ஷைனிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம வாங்கணும். ரொம்ப மங்களாவோ அந்த அளவு ஒரு பிரைட்னஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த மீன் ரொம்ப பழசுங்க. கண்டிப்பாக இது போல் மீனை நீங்கள் வாங்காதீங்க. இப்படி நம்ம நல்லா அது உள்ளே இருக்கிற குடலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டதும் நல்லா வாஷ் பண்ணி எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம்னா மட்டும்தான் அதில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே போகும். அது போல் அதிக அளவு பேட் ஸ்மெல் இருக்குன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஒரு ஸ்பூன் அளவு வினிகர் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தோன்னு சொன்னால் எவ்வளோதான் அதிக அளவு பேட் ஸ்மெல் இருந்துச்சுனாலும் அதில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆகி உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல் இந்த செவில்லாம் இருக்கு இல்லையா, அந்த செவிலெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது அந்த பிளட் நல்லா பிரைட்டாக இருக்கணுங்க. ரொம்ப டார்க்காவோ இல்லை மங்களாவோ இருந்துச்சுன்னா அது நல்ல மீன் கிடையாது. இந்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். வாங்க, நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எவ்வளோதான் சாதம் வடித்தாலும் உடனே தீர்ந்து போயிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு முதல்ல நம்ம
செக் பண்ண வேண்டியதுன்னா கத்திரிக்காய் வந்து தேர்வு செய்கிற முறைதாங்க. சின்ன சின்ன ரவுண்ட் பிரிஞ்சல் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ரொம்ப சின்ன சின்னதாக கத்திரிக்காய் இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக கிடைக்குங்க. அதே போல் சீட்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். சீட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்புக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்காது. கத்திரிக்காயை வந்து வெட்டி உடனே நம்ம உப்பு மஞ்சத்தூள் தண்ணியில் வந்து 5 மினிட்ஸ் நல்லா வந்து நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துட்டு வரோங்க. ஊற வச்சு எடுக்கும்போது அது வந்து பிளாக் ஆகாமல் உங்களுக்கு வந்து அப்படியே கலர் வந்து கத்திரிக்காய்க்கு மெயின்டைன் ஆகும். இப்படி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் வந்து முதல்ல எண்ணெயில லேசா ஊற்றி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. எண்ணெய் நம்ம வந்து கடாயில ஊற்றி எடுத்துட்டோம். எண்ணெய் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து போடணும். இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கத்திரிக்காய் வந்து சவு சவுன்னு ஆகிடும். இங்கே பாருங்க, நமக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்படி காஞ்சி இருக்கும்போது போடும்போது இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்து பொரிஞ்சு கிடைக்குது. நமக்கு கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக வந்து பொரியுது பாருங்க. அதோட கலரே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெயில் போடும்போது ரொம்ப நல்லா வந்து பொரிஞ்சு நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்படி ரோஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் குழம்புல வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து மிதக்கிறதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் கத்திரிக்காய் வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன வந்து கட் பண்ணி போட்டோன்னு சொன்னால் அது வந்து உள்ளெல்லாம் நமக்கு வந்து மசாலா இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வந்து குழம்புல போட்டு செய்யும் பொழுது அதில் இருக்க மசாலா எல்லாமே வந்து இந்த கத்திரிக்காயில் இறங்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து கத்திரிக்காய் நமக்கு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி கிடச்சிருக்கு. நல்லா ப்ரௌன் ஆகிற வரலும் வேகிற வரலும் நம்ம வந்து இதை வந்து நல்லா பொரிஞ்சு எடுத்துக்கணும். அதே போல் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு வந்து நம்ம வந்து ஸ்மால் ஆனியன் வந்து எடுத்துக்கணுங்க. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சுன்னு சொன்னால் ஃப்ளேவர் வந்து டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்குங்க. தக்காளியும் வந்து நல்லா வந்து நம்ம வந்து வதங்கி இருக்கணும். ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி எடுத்தால் மட்டும்தான் நல்லா வந்து அது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு அதிகமாக கூட்டி வந்து உங்களுடைய குழம்புக்கு கொடுக்கும். அதே போல் இன்னொரு போனஸ் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவு நம்ம வந்து வேர்க்கடலை இருக்குல்லையே அதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா தட்டி நல்ல பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புல ஆட் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க. அதே போல் மசாலாவுமே வந்து உங்களுக்கு நான் நல்ல ஒரு டிப் சொல்கிறேன். கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து லைட்டாக ஆட் பண்ணும்பொழுது உங்கள் குழம்புக்கு வந்து நல்ல வந்து கலர் வந்து அதிகமாக கொடுக்கும். மிளகாய் தூள் தனியாத்தூளை நம்ம வந்து சரியான அளவு நம்ம வந்து ஆட் பண்ணணுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்கு தனியாத்தூள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் குழம்பு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெயில் நம்ம வந்து குழம்பு வச்சோன்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வந்து ப்ரௌன் கலர் வந்து நம்மளுடைய கத்திரிக்காய்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது போல் வந்து நல்ல ஒரு பதத்தில் வந்து நம்ம கத்திரிக்காயை எடுத்து வைக்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து குழம்பு கிடைக்குங்க. நல்லெண்ணெயும் வந்து இந்த கத்திரிக்காய் கூட சேரும் பொழுது ரொம்ப ஹை ரிச் ஃப்ளேவரை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு வந்து மண் சட்டியில் செய்வோங்க. மண் சட்டி தான் வந்து சரியான நல்ல ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு வச்சு கொடுக்கும். மீன் குழம்பு போல் ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு கொடுக்குங்க. அதனால நம்ம வந்து மண் சட்டி வச்சு நல்லா வந்து சூடாகிறவரெலாம் வச்சுருக்கோம். அதே போல் நம்ம எண்ணெயை வந்து அது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணுங்க. மண் சட்டியில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கும் போது அது ஃபுல்லாகவே வந்து ஒட்டிக்கும் இல்லையா, அது போல் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த மண் சட்டியை கொஞ்சம் சூடானதும் அது ஃபுல்லாக வந்து ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம வெங்காயம் போட்டாலும் சரி, நம்ம அரைச்சி போடுற வெங்காயமும் அதில் வந்து ஒட்டாமல் கிடைக்குங்க. நம்ம கடுகு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சட்டியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடுகு பொரிஞ்சதுமே நம்ம வந்து வெந்தயத்தூள் இருக்கு இல்லையா, வெந்தயத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நல்ல வந்து டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புன்றதுனால நல்லெண்ணெய் நல்லா வந்து அதில் சுட சுட நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடுறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பிலையை குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து இதில் கட் பண்ணி போடுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கருவேப்பிலையில் இருக்கிற அரோமா டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயில் ஸ்ப்ரெட் ஆகும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். இதை பாருங்கள், நம்ம இப்போ நல்லா கருவேப்பிலை வெந்தயத்தூள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதோட ஸ்மெல்லே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும்.
இப்போ நம்ம நல்லா வந்து எல்லாமே பொரிஞ்சதும் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வந்து வதக்கி எடுத்துட்டாங்க. இது கூட வந்து தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிறவரை நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி வந்து போடணும். அது போல் பூண்டுமே வந்து தட்டி ஆட் பண்ணிக்கணுங்க. பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணால் மட்டும்தான் வந்து நல்ல டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சின்ன சின்ன பீஸஸ் கட் பண்ணி போடுவீங்கல்ல, அதோட வந்து தட்டும் பொழுது அதில் இருக்க சாறு எல்லாமே வந்து இந்த குழம்புல வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி உங்களுக்கு டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பூண்டுமே வந்து நல்லா தட்டி இது கூட சூப்பராக ஆட் பண்ணிட்டோம். வெங்காயமும் அந்த பூண்டும் நல்லா வந்து வதங்கி கிடச்சிடுச்சு. தக்காளியும் வெங்காயமும் அரைச்சும் நம்ம வந்து இது போல் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காக வந்து உங்களுக்கு வந்து குழம்புக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. நல்லா தக்காளியும் அதுக்கப்புறம் போட்டு நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவில் நம்ம வதக்கி கொடுத்துடணும். வெங்காயமும் தக்காளியும் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து தட்டி நல்லா மேஷ் பண்ணி இதில் போடும்பொழுது கத்திரிக்காய் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஊறி கிடைக்கும். புளியுமே நம்ம வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. புளி வந்து நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து கரைச்சி எடுத்துட்டு நம்ம மசாலா எல்லாம் அது கூட கலந்துடணும். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை அதிகமாக கொடுக்குங்க. எந்த குழம்பா இருந்தாலுமே வந்து நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்புல ஆட் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா வந்து அது ராஸ்மல்லும் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து புளி ஆட் பண்ணிடணுங்க. வெங்காயம் தக்காளி ராஸ்மல் இருக்கும்போது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாசனையை குழம்பே வந்து கெட்டுடும். அதனால நல்லா போனதுக்கப்புறம் புளி கரைசல், இந்த மஞ்சத்தூள், இந்த மசாலா இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுடுவோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வேர்க்கடலை பொடியை நம்ம வந்து தட்டி போட்டுட்டோம். கடைசி ஸ்டேஜில் நம்ம வந்து இது போல் நல்லா வந்து கத்திரிக்காயை போட்டு நல்லா வந்து எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா, இந்த குளிர்காலத்துக்கு உங்களுக்கு தேவையான டிப்ஸ் தாங்க. இந்த குளிர்காலத்தில் ரொம்ப சளி, ஜலதோஷம், இந்த தொல்லைலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, நம்ம டீ வந்து கொதிக்க வைப்போம் இல்லைங்களா, கொதிக்க வைக்கும்போது கொஞ்சமாக வந்து இஞ்சியும் பெப்பரும் நம்ம வந்து தட்டி போட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டீயில் கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும் பொழுது இந்த குளிர்காலங்கள், மழைக்காலங்களில் வந்து சளி, ஜுரம் இந்த பிரச்சனைலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து தீர்வாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சளி, ஜுரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம டீ எல்லாம் கொதிக்கும் போது வந்து லைட்டாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டீ ரெடி பண்ணி குடிக்கும்பொழுது ரொம்ப நல்லா வந்து தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும். சீக்கிரமாகவே வந்து சளி, ஜுரம் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா தீர்வும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இனிமேல் டீ வைக்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து டீ வச்சு பாருங்கள். எப்படிப்பட்ட சளி, ஜுரமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கபம்லாம் இருக்கும் இல்லையா, காதண்டெல்லாம் அடைச்சிட்டு ரொம்ப வந்து சளி பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாமே இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான விஷயங்க. கண்டிப்பாக இந்த குளிர்காலத்தில் உங்களுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் என்னன்னா, நம்ம வந்து சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக செய்யறதுக்கான டிப்ஸ் என்னன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து சாம்பார் வந்து துவரம் பருப்பு நல்லா வந்து குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. நம்ம இது போல் வந்து பருப்பை வந்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்தால் மட்டும்தான் டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கும். பருப்பை வேக வைக்கிறப்போ ஒரு சிட்டிகளவு மஞ்சத்தூள் மற்றும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சு நம்ம வந்து வேக வச்சோன்னா நல்லா வந்து பருப்பு உங்களுக்கு குழஞ்சி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் பாசி பருப்பு வந்து சிலர் வந்து ஆட் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்புமே நம்ம வந்து ஆட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு கூடுதல் டேஸ்ட் வந்து உங்களுடைய சாம்பாருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நல்ல சாஃப்டாகவும் வந்து உங்களுக்கு சாம்பார் கிடைக்கும். அதே போல் பெருங்காயம் வந்து நம்ம வந்து சாம்பாருக்கு தாளிக்கும் பொழுது ஆட் பண்ணோம்னா கூடுதல் டேஸ்ட்டுமே வந்து கொடுக்குங்க. ஜீரண சக்தி உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக அது இருக்கும். அதே போல் கொஞ்சமாக நெய்யோ அது கூட நம்ம வந்து வெந்தயமும் ஆட் பண்ணணும். சாம்பார் வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி சாம்பார் வச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா வந்து டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அதிகமாக கொடுக்கும். அதே போல் சின்ன வெங்காயமும் நம்ம வந்து ஆட் பண்ணணுங்க. பெரிய வெங்காயத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு வந்து ரொம்ப
உங்களுக்கு சாம்பாருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல பருப்பு நம்ம வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா அதிக நேரம் வந்து நம்ம வந்து சாம்பாரை வேக வைக்க கூடாதுங்க. நம்ம வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் லைட்டாக வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். ரொம்ப நேரம் கொதிச்சதுனாலும் சாம்பாருடைய டேஸ்ட் வந்து மாறி போயிடும். அதனால நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம வந்து கொதிச்சதுமே வந்து புளியெல்லாம் நம்ம கடைசியில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். புளியை ஸ்டார்டிங்லேயும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. கடைசியாக ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சாம்பார் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். அதே போல் கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி கடைசியாக நம்ம தூவி இறக்கணும்னு சொன்னால் சாம்பார் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குங்க. இங்கே பாருங்கள், நான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கடைசியில் நம்ம லைட்டாக கொதிக்க வச்சு சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா நம்ம வந்து சென்னா மீன் மேக்கர் போட்டு நல்லா வந்து டேஸ்ட்டாக ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான டிப்ஸ் தாங்க நான் சொல்கிற மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சென்னா மீன் மேக்கர் கிரேவி ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க. சென்னா கொண்டைக்கடலை இருக்குல்லையே, அதை வந்து நம்ம நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கொண்டைக்கடலையை வந்து நம்ம நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிடணும். வேக வைக்கிறப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு சமையல் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, பேக்கிங் சோடா நம்ம வந்து போட்டு வேக வச்சேன்னு சொன்னால் கடலை நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து வெந்து கிடைக்குங்க. இதனால கிரேவியுமே வந்து நல்லா கூடுதல் டேஸ்ட்டோடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் மீன் மேக்கருக்கு வந்து நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீன் மேக்கரை வந்து வெது வெதுப்பான உப்பு தண்ணியில் கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம சாலிடான குளிர்ந்த வாட்டரில் நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டோன்னா அது இன்னுமே டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். நம்ம குக்கர் வச்சு எண்ணெய் போட்டு அதில் வந்து இந்த பட்டை லவங்கு ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட தக்காளியும் போட்டு நல்லா வந்து குழைய நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. மீன் மேக்கர் நம்ம வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம உப்பு தண்ணியிலையும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதே போல் வந்து மீன் மேக்கரில் இருக்கிற சோயா வாசனை இருக்குல்லையே, அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வறுத்து கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மீன் மேக்கரை வந்து கிரேவியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து லேசாக எண்ணெயில் நம்ம பொன்னிறமாக வறுத்து லைட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம உருளைக்கிழங்கு ப்ளஸ் சென்னாவும் நம்ம இது கூட நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இது போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டே இருக்கணுங்க. அதே போல் தக்காளி வெங்காயத்தை நம்ம வந்து விழுதாக அரைச்சி எடுத்தோம் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணணும். வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வந்து விழுதாக அரைச்சி ஆட் பண்ணும்போது கிரேவியோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. தக்காளி விழுது வந்து வதக்குறப்போ வந்து ரொம்ப நல்லா வந்து வெங்காயமும் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கி கிடைக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து விழுதாக அரைச்சி நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிட்டோம். இதையுமே வந்து 5 to 7 மினிட்ஸ் நல்லா பொறுமையாக வந்து வதக்கி எடுத்துடணுங்க. இஞ்சி பூண்டு விழுதுமே வந்து ரொம்ப ரொம்ப இதுக்கு டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் வந்து பச்சை வாசனை முழுசாக போகிறவரில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற இந்த பச்சை வாசனை எல்லாமே போக நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வந்து தனித்தனியாக நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதில் சேர்க்கும்போது குழம்புக்கு திக்னஸும் ரொம்ப நல்லா கொடுக்குங்க. கூடுதல் டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம மீன் மேக்கரும் இது கூட நல்லா வந்து நம்ம சொன்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணுங்க. மசாலாவோட ரகசியமே இதில் இருக்குங்க. மசாலா வந்து சேர்க்குற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மசாலா தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே வந்து தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இல்லைன்னா கருகி போயிடும். அதோட நிறமுமே வந்து உங்களுக்கு கிரேவிக்கு அந்த அளவு டேஸ்ட் வந்து கொடுக்காது. அதே போல் நம்ம வந்து தனியாத்தூள் வந்து ரொம்ப அதிக அளவில் சேர்க்கணுங்க. நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதை விட டபுள் மடங்கு நம்ம வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணோம்னா நல்லா வந்து அடர்த்தியும் கொடுக்கும், நல்ல ஒரு வாசனையும் வந்து நம்ம குழம்புக்கு வந்து கொடுக்கும். கரம் மசாலாவும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. கரம் மசாலாவை வந்து கடைசியில் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த அளவு வந்து டேஸ்ட்டை வந்து கொடுக்காது. கடைசியில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து உங்களுடைய குழம்புக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாமே வந்து நல்லா வந்து அந்த சோயாவும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலரிட்டே இருக்கிறோம். இந்த எண்ணெய் கூட நல்லா வந்து வாசனை எல்லாமே போக நல்லா வதக்கிட்டே இருக்கிறோங்க. இஞ்சி பூண்டு விழுது தக்காளி எல்லாமே வந்து இப்போது
நல்லா வந்து வாசனை போயிடுச்சு. இது கூட நம்ம இப்போ வந்து மசாலா அந்த கொஞ்சமாக நம்ம வந்து கிரேவிக்கு ஏற்ற அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. அதே போல் கூடுதல் டேஸ்ட் வந்து ஃபைனல் டச்சாக கொடுக்குறோம்னா நம்ம தேங்காய் பால் இருக்குல்லையா, தேங்காய் பால் வந்து நம்ம நல்லா ஆட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு அதிக அளவு டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதே போல் கஸ்தூரி மேத்தி நம்ம ஆட் பண்ணோம்னா ரொம்ப நல்ல சூப்பரான டேஸ்ட் வந்து உங்களுடைய கிரேவிக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது போல் நல்லா ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து விசில் போட்டு எடுத்துட்டோம்னா ஒரு 2-3 விசில் போட்டாலே போதுங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா வந்து டேஸ்டான நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சென்னா மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப நல்ல கூடுதல் டேஸ்ட்டோடு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களுமே வந்து மீன் மேக்கர் சென்னா கிரேவி நல்ல டேஸ்ட்டை ரெடி பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் என்னன்னா நம்ம வந்து ரேஷன் கோதுமை வச்சு அப்படி நல்லா சாஃப்டாக வந்து சப்பாத்தி சுடுறதுங்கிறத பார்த்தீங்கன்னா டிப்ஸ் தாங்க. நம்ம இது போல் வந்து ரேஷன் கோதுமையை நல்லா கழுவி காய வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணுங்க. இது கூட வந்து நம்ம ரொட்டி காய் இருக்கு இல்லையா, மீன் மேக்கர், அதுவும் நம்ம வந்து சோயா பயிர் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம வந்து காய வச்சு எடுத்து நம்ம அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக வந்து சப்பாத்தி வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட முடியும். அதே போல் நம்ம கொஞ்சம் பிசையும்போது கொஞ்சம் பேக்கிங் சோடா ப்ளஸ் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு நெய்யுமே ஆட் பண்ணி நம்ம வந்து சப்பாத்திக்கு நம்ம மாவு பசஞ்சு எடுக்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க. ரொம்ப சாஃப்டாகவும் வந்து சப்பாத்தி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம் இல்லையா, கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. இது ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது. நம்ம சோயா பயிர் ஆட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கிறதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு சுகர் கூட நம்ம வந்து மாவு பிசையும் போது ஆட் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சப்பாத்தியும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இது பாருங்கள் நல்லா வந்து ப்ளஃபியாக நல்லா வந்து டேஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் நம்ம வந்து அதிக நேரம் வந்து நம்ம சப்பாத்தியை வந்து பரட்டி போட்டு எடுக்கக்கூடாது. ஒரு 4 to 5 டைம்ஸ் மட்டும் நம்ம வந்து போட்டு எடுக்கணும். அதே போல் நெய்யும் வந்து நம்ம மேலே லைட்டாக வந்து போட்டு சுட்டு எடுத்தோன்னு சொன்னால் கூடுதல் டேஸ்ட்டை வந்து கொடுக்குங்க. அதே போல் கொஞ்சம் சூடான எண்ணெயும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து ஹாட் வாட்டரும் கொஞ்சம் நல்லா வந்து லைட்டாக வந்து வார்ம் வாட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப ஹீட்லேயும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு பிசைஞ்சுன்னு சொன்னால் ரொம்ப நல்லா வந்து சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக வந்து சப்பாத்தி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துட முடியும். அதே போல் மாவுமே வந்து அதில் நிறைய வந்து உமி இருக்கும் இல்லையா, ரேஷன் கோதுமைன்னும் போது அதில் ரொம்பவுமே வந்து உமி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால நல்லா வந்து ஜலிச்சு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா வந்து ஜல்லடை வச்சு நல்லா வந்து ஜலிச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்துடுறோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையறதுக்காக எடுத்துக்கணும். நீங்களுமே இது போல் சாஃப்டாக ரெடி பண்ணுங்க. இந்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இது என்னன்னா நம்ம வந்து மேக்ரோனி ரொம்பவுமே நல்லா வந்து டேஸ்ட்டாக செய்யறதுக்கான டிப்ஸ் தாங்க. அது என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேக்ரோனியை எப்படி வேக வைக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மேக்ரோனி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்படி நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உப்பும் எண்ணெயும் ஆட் பண்ணுறதுனால மேக்ரோனி வந்து ரொம்ப சாஃப்டாகாமல் ரொம்ப நல்லா வந்து சரியான அளவில் வெந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களுமே இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேக வச்சதுமே வந்து உடனே வந்து நம்ம வந்து குளிர்ந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இருக்குல்லையே அதில் வந்து கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துட்டோம்னா மேக்ரோனி வந்து ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து டேஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டர் வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் மசாலா தாளிப்புமே வந்து ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. வெங்காயம் ப்ளஸ் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது மேக்ரோனி நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். அதே போல் எண்ணெயில் நம்ம வெங்காயத்தை இது போல் நல்லா வந்து தாளித்து எடுத்துக்கணும். இல்லை மசாலா என்ன ஆட் பண்ணோம்னா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் சாம்பார் தூளும் சேர்த்தோம்னா நல்ல ஒரு டேஸ்ட் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து மேக்ரோனிக்கு கொடுக்குங்க. இங்கே பாருங்கள் நம்ம நல்லா வந்து வெங்காயத்தை ப்ரௌனிஷ் ஆகிற வரை நல்லா வறுத்துட்டே இருக்கிறோம். அதே போல் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யுமே வந்து லாஸ்ட் டைமில் நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சம் தக்காளியும் நம்ம வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறோம்.
சீஸ் கூட நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து ஆட் பண்ணோன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு கிரேட்டஸ்ட்டு சீஸை வந்து நம்ம போட்டுன்னு சொன்னால் குழந்தைங்க வந்து ரொம்பவுமே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. க்ரீமியும் நல்லா வந்து டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படி விருப்பப்படாதவங்க நீங்கள் வந்து சீஸ் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. காய்கறியுமே நம்ம வந்து சேர்த்தோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. கேரட், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் சேர்க்கும்போது டிஷ்ஷோட நிறமும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே போல் நம்ம வந்து சாஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சோயா சாஸ், சில்லி சாஸ், அதே போல் மசாலாக்களும் நம்ம வந்து கூடவே சேர்த்து நல்லா வந்து இது போல் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த பாருங்கள் ரொம்ப க்ரீமியாக நமக்கு வந்து நல்லா வந்து டெக்ஸ்சரோட வந்துருக்கு. இப்படி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இது போல் நல்லா மிக்ஸ் ஆனது நம்ம முட்டையை உடைச்சி அதில் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்து எக் மேக்ரோனி வந்து செய்ய போகிறோம் இல்லையா, இது ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டுமே வந்து மேக்ரோனிக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. அதே போல் நல்லா வந்து பளபளப்பாக உங்களுக்கு வந்து வரணும்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் கூட நெய்யுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஆட் பண்ணதும் இது ராஸ்மல் போகிற வரை நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுடணுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேக்ரோனியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த முட்டை கூட இந்த மேக்ரோனி நல்லா வந்து ஸ்ட்ரக்சராக நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அதே போல் நம்ம இதே நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கும் பாருங்கள். இது கூட நம்ம பெப்பருமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணுங்க. கேப்சிகம் வந்து ஆட் பண்ணும்பொழுது அதோட டேஸ்ட் வந்து இது கூடுதலாக ரொம்ப நல்லா வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா க்ரீமியாக வந்து இருக்குது பாருங்கள். நம்ம கொஞ்சமாக வந்து இந்த மேக்ரோனியை வடித்து வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னு சொன்னால் அது நல்ல ஒரு சாஸ் போல் நல்ல க்ரீமி வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. இது லாஸ்ட் டைமில் வந்து பெப்பர் ஆட் பண்ணும்போது நல்லா வந்து கூடுதல் டேஸ்ட்டுமே வந்து கொடுக்குங்க. நம்ம அந்த மிக்சர் கூட நல்லா க்ரீமியாக வந்து சீஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து கூடுதல் உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். சாஸ் எல்லாமே வந்து நல்லா சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாமே நல்லா வந்து ஆட் ஆகிருக்குங்க. டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸ் என்னன்னா, நம்ம வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் இல்லைங்களா. அது கெட்டு போகிறது தடுக்கிறதுக்கும் அதோடைய மனம் எப்போவுமே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வீசுறதுக்கான டிப்ஸ் தாங்க. நம்ம இது போல் வந்து தோசை சுட்டு வச்சிடுவோம் இல்லையா, தோசை கல்லில் அந்த சூடு இருக்கு இல்லையா, சூடு இருக்க டைமில் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து இதே போல் காம்போடையே நம்ம வந்து போட்டு ஒரு 5 to 10 minutes இது போல் பரட்டி எடுத்துடணுங்க. இங்கே பாருங்கள் நம்ம எப்படி இது போல் வந்து இந்த சூடு இருந்துகிட்டே இருக்குது. இந்த அனலில் வந்து நம்ம பரட்டி எடுக்கும்பொழுது நம்ம அப்படியே எடுத்து வைக்காமல் பச்சை வாசனை அப்படியே இருக்குங்க. ஆனால் இது போல் வைக்கும் பொழுது கெட்டும் போகாமல் இருக்கும். இதில் இருக்க அந்த ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப நாளைக்கு உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா மொறுன்னு ஆகிற பதத்தில் ஆகிடும். இந்த சூடு இருக்கு இல்லையா, அந்த சூடில் பட்டு நல்லா வந்து மொறுன்னு ஆகிடும். இதை எடுத்து நம்ம வந்து உருவி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு எப்போ வேணாலும் நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க. இப்படி நம்ம வந்து நொறுக்கணும்னு சொன்னாலே வந்து நல்லா வந்து நொறுங்கி போயிடும். இதை அப்படியே நம்ம நொறுக்கி நம்ம எந்த வகையான சமையலையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் மெயின்டைன் பண்ண முடியும். இதோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பச்சை எடுத்து வச்சாலும் சீக்கிரமாக வந்து இந்த மழைக்காலங்கள் குளிர்காலங்களில் இருந்தாலும் எப்போவா இருந்தாலுமே அது வந்து கருகி போயிடும் இல்லையா, அழுகியும் போயிடும் இல்லையா, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்க நம்ம பச்சை எடுத்து வச்சோன்னு சொன்னால் அது இந்த அளவு டேஸ்ட் வந்து கொடுக்கல. இது நம்ம எப்போ தேவைப்படுதோ நம்ம மிக்சியில் கூட இதை அடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா தூளாக வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து வெங்காயம் ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைங்களா. இந்த மழைக்காலங்கள் குளிர்காலங்களில் வந்து சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும். அதை தடுக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க. அதே போல் நம்ம தோசைக்கல் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த வேறு பகுதியை வந்து நம்ம அந்த ஹீட்டில் படுற அளவு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள் நம்ம இது போல் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அடுக்கி வச்சுட்டோன்னா கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும். 5 to 10 minutes வச்சாலே அந்த ஹீட்லாம் வந்து அந்த வேரில் வந்து படும் இல்லைங்களா. படும்பொழுது இது போல் எவ்வளோ தான் நம்ம வந்து வெங்காயத்தை வாங்கி வச்சாலுமே அது வந்து
உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரொம்பவுமே ஈஸியாக வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் எத்தனை நாள் ஆனாலுமே ஒரு 2 to 3 weeks வரலுமே வந்து வெங்காயம் கெட்டு போகாமல் வைக்க முடியுங்க. நம்ம ஒன்று ஒன்றா வந்து வச்சு எடுக்க முடியாது இல்லையா? அதுக்கு பதில் ரொம்ப அதிக அளவு வாங்கி வச்சிட்டாலும் இது போல் நீங்கள் ஹீட்டில் வச்சு எடுத்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் வெங்காயத்தை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வெயில் காலங்களாக இருந்துச்சுன்னா நம்ம இது போல் 2 days ஒன்ஸ் நம்ம வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சா மட்டும்தான் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அதில் வந்து ஃபங்கஸ் எல்லாமே வந்து ஃபார்மேஷன் ஆகி சீக்கிரமாக வந்து அழுகி போயிடும், கெட்டு போயிடும் இல்லையா? அது போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லா வந்து வெங்காயத்தை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் குளிர்காலங்களில் கூட ஒரு மதிய வேளையில் கொஞ்சம் லைட்டாக வெயில் வரும் இல்லையா? அந்த டைமில் நம்ம வெங்காயத்தை கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்து வச்சோன்னா கெட்டு போகாமல் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த டிப்ஸ் என்னன்னா நம்ம வந்து ஆம்லெட் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக வந்து செஞ்சு எடுக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க. நம்ம ஆம்லெட் வந்து பீட் பண்ணுவோம் இல்லையா? முட்டையை வந்து நல்லா வந்து எவ்வளோ நேரம் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லா வந்து ப்ளஃபியாக நல்ல டேஸ்ட்டாக வந்து ஆம்லெட் வந்து கிடைக்குங்க. முட்டையை வந்து 1 to 2 நிமிஷம் நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்து உங்களுக்கு ஆம்லெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் ஒரு முட்டையில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவு பால் வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்ல நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம அடித்து இது போல் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது கூட நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் காம்போ கொடுக்கறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து அடித்து எடுத்து நம்ம வந்து ஆம்லெட் போடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆம்லெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவு கீயும் நம்ம ஆட் பண்ணோன்னா நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்மெல்ல நம்ம டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஆம்லெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தவா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஆம்லெட் வந்து ஊற்றணுங்க. ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோன்னு சொன்னால் சீக்கிரமே வந்து கருகி போயிடும். ஆம்லெட்டும் அந்த அளவு டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்காதுங்க. 10 to 15 செகண்ட் வந்து நல்லா வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து ஆம்லெட் வந்து திருப்பி போட்டு நல்லா டேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்துட முடியும். முட்டைக்கு மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோன்னு சொன்னால் நல்லா வந்து ஃப்ளேவரும் நல்லா வந்து டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கூடுதலாக வந்து கொடுக்கும். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா வந்து ஃப்ளஃபியாக டேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஆம்லெட் செஞ்சு எடுத்துக்கிறோம். நம்ம சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களுமே வந்து ஆம்லெட் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குங்க. சில பேர் வந்து கேப்சிகம் கூட நம்ம வந்து மிளகாய்க்கு பதில் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு ஃப்ளேவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. குழந்தைங்களும் வந்து இது போல் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க. கீயும் வந்து ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டை வந்து உங்களுடைய ஆம்லெட்க்கு வந்து கொடுக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து இது வெந்து கிடச்சிடுச்சு. இப்போ இதோட ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களுமே வந்து சூப்பராக வந்து ஆம்லெட் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக நமக்கு வந்து ரெடியாகி கிடச்சிடும். நம்ம பால் வந்து ஆட் பண்ணும்போது நல்ல ப்ளஃபியாக சூப்பராக நல்லா வந்து பஃப்னு கிடைக்குது பாருங்கள். அப்படின்னு உங்களுக்கு வந்து பால் பிடிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணனாலும் ரொம்ப நல்லா வந்து அடிக்கும்போது நல்ல ப்ளஃபியாகவும் ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய ஆம்லெட்க்கு வந்து கொடுக்கும். இதை பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நீங்களுமே இது போல் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் என்னன்னா, நம்ம வீட்டில் வந்து மிக்சி ஜார் வந்து பிளேடு ரொம்பவுமே வந்து உங்களுக்கு மழுங்கி போச்சுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் கல்லுப்பு இருக்கு இல்லையா? கல்லுப்பை வந்து நல்லா வந்து தூளாக வந்து நம்ம வந்து அதில் வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வந்து ஒரு 2 சுற்று சுற்றி நல்லா வந்து தூளாக கிடச்சிடுச்சுன்னா இந்த உப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். சால்ட்டுக்கு பதில் நீங்கள் வந்து இந்த உப்பை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆனால் நம்ம அப்படியே உப்பு போட்டு எடுக்கும்பொழுது அது வந்து தண்ணி தண்ணியாக இருக்கும், யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா
இதை கொஞ்சமாக வந்து கடாயில் வந்து கல் உப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம கடையில் சால்ட்டு வாங்குறோம் இல்லையா, அது போல் வந்து உங்களுக்கு நல்லா வந்து நைஸாகவும் கிடைக்கும். அதே போல் மிக்சி ஜாரோடைய பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப் பண்ண மாதிரியும் ஆகும். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 2 in 1 ப்ராசஸ் போல் இருக்கும். நீங்கள் சால்ட்டும் உங்களால் வந்து ரெடி பண்ணிட முடியுங்க. மிக்சி ஜார் இருக்குல்லையே, அந்த ஜாருடைய பிளேடுமே உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக கிடச்சிடும். சில டைமிங்கில் நம்ம என்ன செய்யலாம்னா முட்டையோட ஓடு இருக்குல்லையா, முட்டையோட ஓடு கூட நம்ம போட்டு வந்து அடித்து எடுக்கும் பொழுது அந்த பிளேடு எல்லாமே வந்து மழுங்கி போயிருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்பவே வந்து ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா புடலங்காய் கூட்டு எப்படி டேஸ்ட்டாக செய்யுதுங்கிறத பற்றி பார்ப்போங்க. நம்ம வந்து குக்கரில் வந்து புடலங்காயை வந்து நல்லா வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே போல் அது நடுவில் வந்து விதைகள்லாம் வந்து ரொம்ப பெருசாக தடிசாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம வந்து நீக்கி எடுத்துடணுங்க. இது கூட பூண்டு, ஜீரகம், தக்காளி, நம்ம மசாலா ஐட்டங்கள் எல்லாமே வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 to 4 விசில்ஸ் மட்டும் வச்சாலே போதுமானதுங்க. அதிக அளவு விசில்ஸ் வந்து நம்ம வந்து வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. புடலங்காய் கூட்டு வைக்கும்பொழுது கொஞ்சம் நம்ம வந்து தண்ணியாக வச்சிருக்க கூடாதுங்க. கொஞ்சம் நல்லா வந்து திக்காக கிடைக்கணும்னா இதில் வந்து நல்லா கடலைப்பருப்பு நைட்டு 6 மணி நேரம் நம்ம வந்து அதை வேக வச்சு எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா 6 to 8 மணி நேரம் வந்து கடலைப்பருப்பு நல்லா வந்து ஊறிச்சினா மட்டும்தான் அது நல்லா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக வந்து வெந்து கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்ட்டே அதில் வந்து இருக்காது. சில பேர் வந்து அதில் வந்து கொஞ்சமாக வந்து துவரம் பருப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலாக கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நல்லா வேக வச்சு எடுக்கும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டும் அதிகமாக வந்து உங்களுடைய புடலங்காய் கூட்டுக்கு வந்து கிடைக்குங்க. அது போல் நம்ம இது போல் தாளிக்கிறோம் இல்லையா, தாளிக்கும் போது கொஞ்சம் நல்லா வந்து கடுகும் அது கூட காஞ்ச மிளகாய், ஜீரகம் இது நம்ம ஆட் பண்ணி நல்லா தாளித்து எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. வரமிளகாய் சொல்லணும், வரமிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதில் விதைகள்லாம் இருக்கும். விதைகள் வந்து அதிக அளவு காரம் கொடுக்குங்க. சில பேர் வந்து அதோடையே வந்து சேர்த்துப்பாங்க. அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப அதிக அளவு காரம் தேவையில்லை, ஓரளவுக்கு தான் தேவைன்றவங்க வந்து இந்த விதைகளை வந்து நீக்கிட்டு நம்ம வந்து வரமிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வந்து கருவேப்பிலையும் வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கணுங்க. கருவேப்பிலை வந்து எண்ணெயில் வந்து ரொம்பவுமே வந்து பொரிஞ்சு கிடைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது பாருங்க, இது போல் நல்லா வந்து பொரியும் பொழுது அதில் இருக்க அரோமா டேஸ்ட் வந்து நம்மளுடைய சமையல் எல்லாத்துலேயுமே வந்து ஆட் ஆகும். இந்த கூட்டுன்னு இல்லைங்க, நம்ம எந்த வகையான குழம்பு, சாம்பார் ஏதாச்சும் செஞ்சாலும் இதில் நம்ம கருவேப்பிலை வந்து எண்ணெயிலே நல்லா வந்து பொரிச்சு எடுக்கும் பொழுது அதில் இருக்க டேஸ்ட்டை வந்து அதிக அளவு உங்களுடைய உணவுலையும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதை வந்து ஒதுக்கி வச்சிடுவாங்க. நம்ம வந்து அது இனிமேல் செய்யக்கூடாதுங்க. ஏன்னா கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் நல்லா வந்து கருகருன்னு முடி வளர்றதுக்கும் நமக்கு வந்து உதவும். அதனால வந்து நம்ம கருவேப்பிலையை கண்டிப்பாக இனிமேல் நம்ம வந்து உணவுல சேர்த்துக்கணும். இது போல் நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொரிஞ்சு எடுக்கும் பொழுது அது நல்லா வந்து கருப்பாக நல்லா வந்து உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும் இல்லையா, அப்போ வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க வீட்டில். இனிமேல் நீங்கள் எண்ணெயிலே போட்டு எடுத்து கொடுங்க. கருவேப்பிலையை நம்ம வந்து முழுசாக சாப்பிட முடியலன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து விட்டுடக்கூடாதுங்க. பொடி பொடியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாலும் எடுத்து வைக்க மாட்டாங்க. அதை வந்து அவங்க சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான மாதிரி இருந்துச்சு. ஹெல்த் டிப்ஸாகவும் இது இருக்குங்க. கருவேப்பிலை நம்ம உடலுக்கு நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான விஷயம். இனிமேல் நீங்களுமே வந்து கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சிடாதீங்க, கண்டிப்பாக உணவுல சேர்த்துக்கோங்க. அதே போல் தூளாவும் நம்ம வந்து நல்லா காய வச்சு தூளாக அரைச்சி எடுத்தும் நம்ம வந்து உணவுல சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா அது வந்து பொடியாக நல்லா தூளாக இருக்கும் பொழுது நம்ம உணவோட கலந்துடும் இல்லைங்களா, கலந்துடும் போது கண்டிப்பாக அது நல்லா வந்து உங்கள் குழம்புக்கும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். சாம்பார், காரக்குழம்பு இதெல்லாம் வைக்கும்பொழுது அந்த எண்ணெயில் கொஞ்சமாக நம்ம தூவி விட்டுறலாம். நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக உங்களுக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து பொரிஞ்சது நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக நம்ம வந்து வதக்கி எடுத்துப்போம். நல்லா வந்து ப்ரௌனிஷாக வெங்காயம் வதங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் நல்லா வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக உங்களுடைய கூட்டுக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து இது போல் வெங்காயத்தை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சுகருமே வந்து ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா சுகர் ஆட் பண்ணணும்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து நம்ம வதங்கியே கிடச்சிடும். அதே போல் நல்ல ஒரு ஃப்ளேவரும் உங்களுடைய உணவுக்கு வந்து கொடுக்கும். கூட்டுமே வந்து இது போல் நல்லா வந்து கொஞ்சம் நல்ல திக்காக நல்லா வைக்கும் பொழுது நல்ல டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும்.
அதே போல் வெங்காயம் வந்து கருகிடக்கூடாதுங்க. கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு கெட்டுடும் இல்லையா? அதனால வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். அது கருகிறதுக்கு முன்னாடி நல்லா நம்ம வதக்கி எடுத்துட்டு நல்லா வந்து அதில் இருக்கிற ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த கூட்டுக்கடலை பருப்பு, இந்த காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம அதில் நல்லா போட்டுட்டு வதக்கி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துடுறோம். நம்ம இது கூட கொஞ்சம் லைட்டாக வந்து சாம்பார் பவுடர் ஆட் பண்ணலாங்க. கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சாம்பார் பவுடர் ஆட் பண்ணும்போது கூட்டு இன்னுமே நல்லா வந்து கூடுதல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூண்டுமே வந்து நம்ம தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த எண்ணெயை வந்து நம்ம தாளித்து எடுக்கிறோம் இல்லையா? தாளித்து எடுக்கும்போது கொஞ்சம் பூண்டு வந்து நம்ம ஆட் பண்ணோன்னு சொன்னாலும் அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுடைய கூட்டு கூட சேர்ந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களுமே வந்து இது போல் வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து கூட்டு செஞ்சு பாருங்கள். தேங்காய் பிடிக்கும்னு சொல்கிறவங்க வந்து கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக அதில் தேங்காய் ஆட் பண்ணுன்னு சொன்னால் இன்னும் நல்லா வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். தேங்காய் பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் பிடிக்கும்னு சொல்கிறவங்க தேங்காய் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் இது கூட சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரே 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் நம்ம கடைசியாக ஆட் பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வந்து நம்மளுடைய புடலங்காய் கூட்டு வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே செஞ்சு பாருங்கள். இது கூடவே நம்ம வந்து அப்பள வத்தல் எதுவுமே இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பள வத்தல் நம்ம பொரிச்சு வச்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் சாதத்துக்கு நல்லா சுட சுட போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது கூடவே நம்ம வந்து போனஸ் டிப்ஸும் சொல்கிறோம். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சாஃப்டாக வந்து பஞ்சு போல் இட்லி சுடுறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். ஆனால் வந்து இட்லி வந்து ரொம்ப லப்பர் மாதிரி வந்துடும் இல்லையா? இப்போ நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இட்லி சுட்டு பாருங்கள். அது ரொம்பவுமே வந்து நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அது என்னென்னா நம்ம அரிசி உளுந்து இருக்கும் இல்லையா? அது வந்து நம்ம எடுத்துக்கிற ரேஷியோ வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அது தெரியாமல் நம்ம கூடுதல் குறைவாக போடும்போது தான் அந்த அளவு டேஸ்ட்டாக நம்மளால் வந்து இட்லி சுட்டு எடுக்க முடியாதுங்க. 4:1 என்ற ரேஷியோவில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதாவது அரிசி வந்து 4 கப்பு எடுத்துக்கிறோம்னு சொன்னால் உளுந்து வந்து 1 கப்பு எடுத்துக்கணுங்க. ஆனால் இதுக்கு கூட குறைய நிறைய பேர் வந்து எடுத்துட்டு அது நல்ல ஒரு பதமாகவும் இருக்காது. இட்லி தோசை இருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்காது இல்லையா? அதனால நீங்கள் இனிமேல் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 4:1 என்ற ரேஷியோவில் நீங்கள் வந்து அரிசியும் உளுந்தும் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் உங்களால் வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம அரைச்சி எடுக்கிற இட்லி மாவு வந்து நமக்கு நல்ல ஒரு பதத்தில் இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களால் வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி எடுத்துக்க முடியும். அது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வந்து செய்யும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் செஞ்சு எடுத்துட முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா நம்ம வந்து சேப்பங்கிழங்குக்கு வறுவல் ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க. சேப்பங்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு நம்ம சேப்பங்கிழங்கு நல்லா வந்து 2 to 3 விசில்ஸ் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப அதிக அளவு வச்சிங்கன்னா அது வந்து குழஞ்சி போயிடும். அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்காதுங்க. நான் சொல்கிறேன் இந்த பதத்தில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூனு, கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு மைதா, 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து கொஞ்சமாக புளியும் இதில் வந்து ஊற்றிக்கணுங்க. புளி வந்து இது கொஞ்சம் நல்லா வந்து காரல் தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால வந்து தொண்டையெல்லாம் எரியும். இது போல் எரியாமல் இருக்கிறதுக்கு புளி கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணி ஒரு 1 or 2 hours நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துட்டு செஞ்சோம்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெள்ளை துணி உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பளபளப்பாக ஆக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்னன்னா வந்து நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் வந்து நல்லா வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு உப்பு, 2 எலுமிச்சை சாறுங்க 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாமே போட்டு வெள்ளை துணியை 20 நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சிடுங்க. இது நம்ம ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணும்போது மாசு, கரை, மந்தம் எல்லாமே வந்து காணாமல் போயிடும். இது போல் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துவைச்சி பாருங்கள். பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் போகிற துணியெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து அழுக்காயிடும் இல்லையா? அழுக்கான சமயத்தில் அதை வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டமான விஷயமா இருக்கும். அப்போ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி ஊற வச்சு எடுத்து நீங்கள் துவைச்சி பாருங்கள். ரொம்பவுமே வந்து வெள்ளை துணி எது இருந்தாலும் நல்லா பளபளன்னு வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும்.
இந்த டிப்ஸ் என்னன்னா, நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு இல்லை வந்து தேங்காய் ரைஸ் இந்த மாதிரி நம்ம வந்து செய்வோம் இல்லையா, இதெல்லாம் செய்யும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் செய்யற தப்பு என்னன்னா, அரிசியை வந்து ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கழுவி எடுப்பாங்க. ஆனா வந்து அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா அரிசி வந்து உதிரி உதிரியா இருக்காது, சீக்கிரமா வந்து உடஞ்சும் போயிடும். நம்ம வந்து தேங்காய் பால் ரைஸ் எல்லாம் செய்யும்பொழுது இது போல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரைஸ் சொல்லுவாங்களே, இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கழுவி எடுத்துடணுங்க. கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஊற வைக்கணும். ஆனால் நம்ம வந்து முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவணும்னா உங்களுக்கு உதிரி உதிரியாகவும் கிடைக்காது, எல்லா அரிசியும் உடஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நீங்கள் இனிமேல் இது போல் வந்து நம்ம பிரியாணி அரிசி செய்யும்பொழுது, பிரியாணி இது போல் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்யும்பொழுது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவனத்தில் வச்சுட்டு எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிடணும் அரிசியை. அதில் எந்த ஒரு தூசி தும்பு பூச்செல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சோம்னா உடஞ்சும் போகாமல் ரொம்ப உதிரி உதிரியாக சாதம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் என்னன்னா, தேங்காய் உடைக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்களா, அதுக்கு வந்து நம்ம தேங்காய் எப்படி ஈஸியாக உடைக்கலான்றதை பார்த்தீங்கன்னா டிப்ஸ் தாங்க. இது பாருங்க, இந்த குடுமி பகுதியில் இருக்கிற இந்த நார் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிச்சு எடுத்துடலாம். இது மேலே இருக்கிற இந்த குடுமியில் அந்த முடியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, நார் தேங்காய் நாரெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து பிச்சு எடுக்கணும். இது போல் வந்து நடு மத்தியில் வச்சு நம்ம வந்து இது போல் தட்டினாலே போதுங்க. லைட்டாக தட்டினாலே தேங்காய் வந்து ஃபுல்லாகவே வந்து நீட்டாக உங்களுக்கு உடஞ்சி கிடச்சிடும். இங்கே பாருங்க, 2 தட்டு தட்டினா நம்ம நல்லா வந்து தேங்காய் வந்து உடஞ்சி கிடச்சிடுச்சு. அது மேலே இருக்க நாரெல்லாம் வந்து நம்ம வந்து பிச்சு எடுத்துடுவோங்க. அதோட உடைச்சிங்கனாலும் உங்களால் வந்து அந்த அளவு வந்து நல்லா வந்து உடைக்க முடியாது. இது போல் நல்லா நடுவில் வந்து ஒரு தட்டு தான் தட்டணும், ஈஸியாகவே இது வந்து உடஞ்சி கிடச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம அதே போல் வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த கண் பகுதி இருக்கு இல்லையா, அந்த கண் பகுதியில் இருக்கிற தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிடணும். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வழியாக வந்து இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க தேங்காய் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த கண் பகுதி இல்லாததை வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கெட்டு போகிற கண்டிஷனில் இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த கண் பகுதி இருக்கிற தேங்காயை கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணிடணும். இந்த டிப்ஸ் என்னன்னா, நம்ம வந்து தேங்காயெல்லாம் வந்து உடச்சி எடுத்துருவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த தேங்காய் சிரட்டை இருக்குல்ல, தேங்காய் சிரட்டை வந்து நம்ம தூக்கி போட்டக்கூடாதுங்க. தேங்காய் சிரட்டையை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து சாம்பிராணி புகைலாம் போடுவோம் இல்லையா, அதுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பல வகையில் வந்து நம்ம வந்து தேங்காய் சிரட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. அதனால இனிமேல் நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாத, நீங்கள் நல்ல ஒரு யூஸ்க்கெலாம் நீங்கள் வச்சுக்கலாம். அதனால நம்ம வீட்டில் வந்து மாவு இருக்கு இல்லையா, மாவெல்லாம் அரைச்சி வைக்கும்போது அதில் வந்து ரொம்பவுமே புழு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் அது வந்து பதுத்து போகாமல் இருக்கிறதுக்குமே வந்து தேங்காய் சிரட்டையை போட்டு வச்சேன்னு சொன்னால் அது வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. உப்பு இருக்குல்லையே, நம்ம வீட்டில் வந்து உப்பு ஜாலியில் கூட உப்பு வந்து தண்ணீர் விட்டுரும். அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்குமே நம்ம வந்து இந்த தேங்காய் சிரட்டையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் நீங்கள் வந்து இந்த தேங்காய் சிரட்டையை வச்சு இது போல் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் என்னன்னா, நம்ம வந்து தேங்காய் சாதம் செய்யறதுக்கு நல்லா வந்து அரிசியை வந்து ஃபர்ஸ்ட் கழுவி எடுத்துட்டு ஊற வச்சுடுறோங்க. நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவுனா உடஞ்சி போயிடும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. அது போல் நம்ம வந்து தேங்காய் சாதம் செய்யும் பொழுது நம்ம தேங்காய் உடைச்சிருப்போம் இல்லையா, அப்போ வந்து தண்ணி வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். தண்ணியுமே வந்து நீங்கள் இனிமேல் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்க. தேங்காய் சாதம் செய்யும் பொழுது நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணியுமே வந்து தேங்காய் சாதத்தில் வச்சு நம்ம வந்து ஊற்றி விட்டுடலாம். இது போல் நம்ம அதிக தேவையில்லைங்க, கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுவோம் இல்லையா, அது கூடவே கொஞ்சமாக வந்து இந்த தேங்காய் தண்ணியை ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா, வாஷிங் மிஷின் சம்மந்தமான டிப்ஸ் தாங்க. நம்ம வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து நம்ம வந்து எப்படி வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணலான்றதை பார்த்தீங்கன்னா டிப்ஸ் தாங்க. மிஷினில் வந்து நிறைய துணி வந்து நம்ம வந்து போடக்கூடாதுங்க. நிறைய துணி போட்டுட்டோம்னு சொன்னால் சீக்கிரமே வந்து வாஷிங் மிஷின் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து வாஷிங் மிஷினை நம்ம எப்போவுமே வந்து எவ்வளோ அளவு நம்ம வந்து துணி வந்து போடணுமோ அந்த அளவு தான் துணி வந்து நம்ம வந்து போடணும். இதுவுமே நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து துணி போடும்போது அதுக்கு வந்து லிக்விட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்க. சில பேர் வந்து சோப்பு தூளெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து உங்களுடைய வாஷிங் மிஷின் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து லிக்விடாகவே நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம எப்பவுமே வந்து ட்ரம்மை வந்து நல்லா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. 1 கப் வினிகர் சுடுநீர் வச்சு நம்ம வந்து ட்ரம்மை வந்து எப்பவுமே வந்து அப்படியே வந்து ஓட்டி எடுத்துடணும். இப்படி இருக்கும்போது அதில் இருக்க மாசு, பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து நம்ம க்ளீனாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடுங்க. அதே போல் எல்லா வாஷும் முடிஞ்சதுமே வந்து நம்ம வந்து உடனே வந்து இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம
கொஞ்ச நேரம் வந்து ஓப்பனில் வச்சுருக்கணும். அப்போ தான் அது உள்ளே இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து போயிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இதில் இருக்க லப்பர் இருக்கு இல்லையா, லப்பரையுமே வந்து நம்ம எப்போவுமே வந்து நல்லா வந்து செக் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. லப்பர் வந்து சீக்கிரமாக கெட்டு போச்சுனாலுமே வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாஷிங் மிஷினுமே உங்களுக்கு வந்து உடனே வந்து வீணாகிடும். அதனால் எப்பவுமே லப்பரை வந்து எப்பவுமே நம்ம வந்து நல்லா வந்து தொடச்சி எந்த அழுக்கும் இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களுமே வந்து வாஷிங் மிஷினை ரொம்ப நல்லா வந்து நீட்டாக உங்கள் வீட்டில் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ வந்து தேங்காய் சாதம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்ம அது போல் வந்து தேங்காய் சாதம் செஞ்சு முடிஞ்சு கடைசியில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இது கூட வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் சாதம் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா, தேங்காய் தண்ணியுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் கூட நம்ம கொஞ்சமாக வந்து தேங்காய் தண்ணியை ஆட் பண்ணி தேங்காய் சாதம் செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் அந்த தேங்காய் பால் வந்து நம்ம செய்கிறோம் இல்லையா, அது கூடவே நம்ம கொஞ்சம் இஞ்சியுமே வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து அதோட சாரெல்லாம் இதில் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து தேங்காய் சாதம் வந்து இருக்குங்க. இதோட நெய்யுமே இந்த தேங்காய் பால் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் நம்ம சாதமே வந்து நம்ம அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப உதிரியாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து தேங்காய் சாதம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது போல் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து தேங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள். என்ன வியூஸ், நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் வந்து நல்ல ஒரு பயனுள்ள தகவல் எல்லாமே பெறதுக்கு நம்ம கிகி குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கிகி குக்கிங்.